ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் அண்ட் டெலிஷியஸான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். கோகோனட் மில்க் ரைஸ், அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் கிரேவி. தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா சூடானதும் நம்ம ஹோல் ஸ்பைஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 சின்ன பீஸ் பட்டை வந்து சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். எதையுமே நம்ம வந்து ஃபைன் சாப் பண்ண வேணாம், இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் இது கூட பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நம்ம ஒரு லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறக்கும் போது இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியெலாம் குக் ஆகி இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட நான் பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம், வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இது கூட ஊற வச்சுருக்கிற அரிசி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு நான் 2 கப் வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருப்போம். அதனால் இது மட்டும் நீங்கள் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது குக் ஆகிறதுக்கு நம்ம லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அளவுக்கு குக் ஆகி இருக்கும். நம்ம நடுவில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மறுபடியும் நம்ம லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் போல் இது சிம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். அதிலெல்லாம் சூடானதும் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்ப்போம், அதனால் நான் வந்து பச்சை மிளகாய் கம்மியாக தான் போட்டிருக்கேன். டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் போல் குக் ஆகணும். நம்ம லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 10 போல் கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணியில் காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடரும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த பெரிய கிளாஸ்லேருந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுவே கரெக்டாக இருக்கும். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. காலிஃப்ளவர்லாம் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்தாலுமே நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். நான் வந்து பாயில்டு எக் வச்சுருந்தேன். ஸோ நான் அதையுமே இந்த கிரேவி கூட சேர்த்தேன். சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியன் இல்லை நீங்கள் வந்து எக் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம்.
வெறும் காலிஃப்ளவரோடய விட்டாலே இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு மேலே பன்னீரை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி போட போகிறோம். அதுக்கு ஒரு 100 கிராம் பன்னீரை இந்த மாதிரி சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு தவாவில் எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதும் நம்ம இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே சாதத்துக்கு மேலே போடணும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் ரைஸ் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குக்கும்பர் ரைத்தாக்கு ஒரு குக்கும்பரை இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி அதில் கர்ட் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம லஞ்ச் மெனுவை பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம், குக்கும்பர் ரைத்தா, பிளெயின் ரைஸ், முட்டை காலிஃப்ளவர் கிரேவி, அப்புறம் ரசம். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.